இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். மக்களால் மக்களுக்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் முதல் பட்ஜெட் சுமார் 2.5 மணி நேரம் நிதி அமைச்சர் மரிய வில்சன் மகத்துவம் வாய்ந்த மக்களுக்கான பட்ஜெட்டை எடுத்துரைத்தார். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை, அவர்களுக்கு ஆட்சி நடத்த வக்கு இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் கேட்கிறார்கள், சொந்த தொகுதியில் நின்று ஜெயிக்க வக்கு இல்லை, அவ்வகை வக்கு இருந்திருந்தால் முதலமைச்சர் ஆகியிருக்கலாம் என்றும் தமிழக மக்கள் கேட்கிறார்கள். உங்க விஜய், உங்க விஜய், உங்க விஜய், உங்க விஜய் கூத்து சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், கோபத்தை பேசும், சோகத்தை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும். உங்க மக, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க மக, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க விஜய், உங்க விஜய், உங்க விஜய், உங்க விஜய். ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இனிமே நோ லுக்கிங் பேக். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தில் உள்ள தன் தங்கைகள் அனைவருக்கும் திருமணத்தன்று 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டுப்புடவையும் அண்ணன் சீதனமாக தருவதாக கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் தாய்மாமன் சீராக 1 கிராம் மோதிரம் கொடுப்பதாக அறிவித்துள்ளார். விவசாயிகளுக்கான கூட்டுறவு விவசாய கடன் தள்ளுபடியும் அறிவித்துள்ளார். 75,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கும் விவசாயிகளுக்கு முழுமையாக தள்ளுபடி, 75,000த்திற்கு மேல் கடன் வாங்கியிருக்கும் விவசாயிகளுக்கு 35,000 மட்டுமே தள்ளுபடி என அறிவித்துள்ளார். ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள குழந்தைகள் விஜய் மாமா என்று அன்போடும் உரிமையோடும் ஆசையோடும் அழைப்பதை கண்டு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காகவும் படிப்புக்காகவும் சுமார் 500 அங்கன்வாடி மையங்களை புதிதாக கட்டப்படும் என அறிவித்துள்ளார். புதிதாக கட்டப்படும் அங்கன்வாடிகளில் குடிநீர், கழிப்பிடம் போன்ற அனைத்து வசதிகளும் தரமாகவும் சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் இருக்கும் என உறுதியளித்துள்ளார். பள்ளிகளில் குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் சூட்டியுள்ளார். ஜென்சி என்று அழைக்கப்படும் இன்றைய மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனையும் கல்வியையும் மனதில் கொண்டு அதிக கவனத்தை செலுத்தியிருக்கிறார் முதலமைச்சர். தமிழகத்தை போதையில்லா மாநிலமாக உருவாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். தமிழகத்தை போதையில்லாத மாநிலமாக மாற்ற ஒரு வழி ஸ்போர்ட்ஸ், விளையாட்டை உள்ளே கொண்டு வருவதுதான். ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு என்ற வாசகத்தை ஒவ்வொரு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் முதலமைச்சர் வலியுறுத்தி வருகிறார். நமது தமிழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒலிம்பிக் விளையாட்டுகளில் கலந்து கொண்டு சாதனை புரிய மாநிலம் முழுவதும் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் அமைக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு முதலமைச்சர் கூறும் அறிவுரையாக ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற அறிவுரையை மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு முதலமைச்சர் வழங்கியுள்ளார். தமிழகத்தில் நீட் முறையில் மருத்துவ படிப்புகள் இருக்கக்கூடாது என்பது தமிழக முதல்வர் உறுதியாக உள்ளார். மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நலனுக்காக ட்ரக் ஃப்ரீ ஆப் என்ற செயலியை உருவாக்கியுள்ளார். போதைப் பொருட்கள் எங்கு விநியோகித்தாலும் யார் விநியோகித்தாலும் உடனடியாக அந்த ஆப்பின் மூலம் பதிவு செய்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். வெற்றி ஆடுகள் வளர்ப்பு திட்டம், விவசாய பெருங்குடி மக்களுக்கு 5 வெள்ளை ஆடுகள் அல்லது செம்பரி ஆடுகள் 100% மானியத்தில் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மீனவர்களுக்கு நண்பனாக இருக்கும் விஜய் அவர்கள் மீன்பிடி காலம் இல்லாத போது 6,000 மீனவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த தொகை தற்போது 7,000 உயர்த்தி கொடுத்துள்ளார். அதேபோல் ஒருங்கிணைந்த செயற்கை நுண்ணறிவு நகரம் அமைக்கப்படுவதாக கூறியுள்ளார். தூய சக்தியாக இருந்தால் போதாது, தொழில்நுட்ப சக்தியாகவும் இருக்க வேண்டும் என்பதே முதலமைச்சர் அவர்களின் விருப்பமாக உள்ளது. ஆட்சிக்கு வந்து 85 நாட்கள் ஆகிய நிலையில் தான் கூறிய அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியவில்லை என்ற வருத்தம் முதலமைச்சருக்கு உள்ளது. தமிழகத்தை கடன் மிகுந்த மாநிலமாக மாற்றி தன் கையில் கொடுத்ததாக தன்னுடைய வெள்ளை அறிக்கையில் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். அந்த வெள்ளை அறிக்கையை பற்றி நாம் ஏற்கனவே பேசியுள்ளோம். அதற்கான காணொலியை நம் விஸ்டம் ஸ்டுடியோ சேனலில் காணலாம். வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டது போல கஜானாவை காலி செய்ததால் வருவாயை அதிகரித்து மக்களுக்கான நல்லாட்சியை தருவோம் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏறத்தாழ 15 ஆண்டுக்கான வளர்ச்சி பாதையை வகுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தை கடனில்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பதே ஒரே லட்சியம் என்று முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்ததும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே இருக்கும் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் செய்துள்ளார் என்று கூறியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படவில்லை, புதிய திட்டங்கள் வரவில்லை, 85 நாட்கள் நடந்த ரீல்ஸ் ஆட்சி என்று குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவராகவும் திகழ்கிறார். ஏனென்றால் 10 லட்சம் கோடி கடன் தமிழகத்தின் மீது இருக்கிறது. விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார், எவ்வாறு சரி செய்ய போகிறார் என்று புலம்பவும் செய்கிறார். திமுக மற்றும் அதிமுக ஆட்சி காலத்தில் வாங்கிய கடன் சுமைதான் இதை எப்படி சரி செய்ய போகிறார் என்று அவர்களுக்குள்ளேயே கேள்வி எழுந்துள்ளது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழக பட்ஜெட் குறித்து பேசுகையில், பொய்யாப்பழம் கிடைக்கும் என்று நினைத்தோம், ஆனால் கோவப்பழம் தான் கிடைத்துள்ளது என்று கூறியுள்ளார். 10 லட்சம் கோடி தமிழகத்தின் கடனை அடைத்து தமிழகத்தை மீட்டெடுத்தால் எங்களுக்கு சந்தோஷம் என்றே கூறியுள்ளார். தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி கூறுகையில், தமிழக வெற்றி கழகம் அறிவித்த பட்ஜெட் 0 பட்ஜெட் என்று குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே இருக்கும் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் செய்கிறார் என்று கூறியுள்ளார். அனைத்து திட்டங்களுக்கும் பெயர் மாற்றம் செய்துள்ளார் என்று கூறியுள்ளார். தமிழகம் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியால் தான் என்று பெருமையோடு மார்த்தட்டிக் கொள்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கையில் மக்களுக்கான கேள்வி ஒன்று எழுகிறது. 30 வருடங்களாக இருக்கும் நலத்திட்டங்களை அப்படியே கொடுப்பதாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததும் 2021ஆம் ஆண்டு அம்மா உணவகத்தை அடித்து உடைத்தனர். அம்மா உணவகம் அனைத்து மாவட்டங்களிலுமே அனைத்து நகராட்சிகளிலுமே சூறையாடப்பட்டது.